அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 22/5/2024 வைகாசி மாதத்தின் 9ஆம் நாள் புதன்கிழமை, வைகாசி விசாகம். வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் விசாகம் நட்சத்திரமும் கூடி வரும் நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. இந்த நாள்ல பணம் சேர்வதற்கு செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்ய இருக்கிறேன். இப்பதான் முதன்முறையா நமது சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள்ல ஏதேனும் நிறை குறைகள் நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. நெறிகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன், குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன். வைகாசி விசாகம். இந்த நாள்ல பணம் சேர தாந்திரிகம் செய்ய தேவையான பொருட்கள், முதல்ல மண் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்ல கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுல எது உங்களுக்கு சாத்தியமோ சின்னதா எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு சாத்தியமோ அதை எடுத்து அதுல சுத்திலும் நல்லா மஞ்சள் பூசுங்க. கண்ணாடி பாத்திரமா இருந்தாலும் தவறு கிடையாது, மஞ்சள் பூசிக்கோங்க. ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரோ அல்லது நான் கண்ணாடி கிண்ணம் எடுத்திருக்கேங்க எடுத்துக்கலாம், கண்ணாடி தட்டு எடுத்திருக்கேங்க எடுத்துக்கலாம். அதுல நல்லா கீழே மேல எல்லா பக்கமும் மஞ்சள் பூசிக்கணும். மண் பாத்திரம் எடுத்தாலும் அதே மாதிரிதான் மஞ்சள் பூசிக்கோங்க. சிறிய அளவிலால் ஆன பொருளை எடுத்துக்கோங்க. மண் பாத்திரமா இருந்தாலும் சரி, கண்ணாடி பாத்திரமா இருந்தாலும் சரி, சின்னதா எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை மாலை பொழுதுல செய்யுங்க. மாலை 7:13க்கு பிறகு செய்யுங்க. ஏன்னா பௌர்ணமி திதி அதற்கு பிறகுதான் ஆரம்பமாகுது. அதற்கு பிறகு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க. இப்ப அந்த பாத்திரத்தை எடுத்து மஞ்சள் பூசியாச்சு. அதுல ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு எடுத்து முதல்ல போடுங்க. மகாலட்சுமி தாயாரின் அம்சமான ஒரு பொருள் கல்லுப்பு தான். பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள் பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்பு. கல்லுப்பு எடுத்து அந்த மண் பாத்திரத்துல போட்டுட்டு ஒரே ஒரு சுக்கு துண்டு எடுக்கணும். சுக்கு இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த சுக்கு, அதை எடுத்து நீங்க தீபம் ஏத்துங்க. பூஜை அறையில தீபம் ஏத்தி அந்த தீபத்துல அந்த சிறிய துண்டு சுக்க லேசா சுடணும். லேசா அது மேல அப்படி லேசா கருப்பு ஆகிற அளவுக்கு சுடணும். ரொம்ப போட்டு கருக்கணும்னு கிடையாதுங்க, லேசா கருப்பு ஆகிற அளவுக்கு சுட்டுட்டு இப்ப அந்த சுக்க கையில வச்சு உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய மந்திரங்களை சொல்லுங்க. எதுவுமே தெரியலையா, ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அந்த சுக்கை எடுத்து அந்த கல்லுப்புக்குள்ள மறைச்சு மூடி வச்சிடணும். அதாவது வெளியில தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மூடி வச்சு பூஜை அறையில முருகன் முன்னாடி வச்சிருங்க. மறுநாள் அந்த கல்லுப்பு எடுத்து கொண்டு போய் கல்லுப்பு பாத்திரத்துல போட்டுருங்க. சுக்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்ல அப்படின்னா ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுருங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது மரத்துக்கு கீழே சிறியதா ஒரு துவாரம் விட்டு, அதாவது சிறுசா குழி போட்டு அதுக்குள்ள போட்டு அதை மூடி வச்சிடணும். அதாவது கால் படக்கூடாது, அத மாதிரி மூடி வச்சிடணும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால பண ஈர்ப்பு சக்தி உங்க வீட்டுல உண்டாகும். பௌர்ணமி நாள்ல மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த பொருளோடு சுக்கை சேர்க்கும் போது, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்பிக்கையோடு செய்யும் போது பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.